மூலம் பலவிதமான நச்சுத்தன்மைகள் நம் உடம்பில் தேங்கி கிடக்கின்றன. அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய தன்மை மூலிகைகளுக்கு மட்டுமே வாய்ந்தது. அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். கரிசல் மண் பூமிகளில் தானாகவே வளரக்கூடிய மிகப்பெரிய மரவகை தாவரத்துக்கு தான் இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது பெயர். நிறைய சிவன் கோவில்களில் இன்றைக்கி ஸ்தல விருட்சமாக நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரம் இந்த வன்னி மரம். திருவேற்காடு அருகில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவிலில் கூட மிகப்பெரிய ஒரு வன்னி மரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மிகுந்த சூடு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதனால தான் பார்த்திங்கன்னா வன்னி மரத்தை பாரம்பரிய மருத்துவத்தில் உபயோகப்படுத்தும் போது கை தேர்ந்த மருத்துவர்கள் மட்டும்தான் அதனுடைய பகுதிகளை மருந்துக்காக பயன்படுத்துவார்கள். ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தும் போது அறுவை சிகிச்சை செய்து கூட குணமாக்க முடியாத நிறைய நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வன்னி மரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா இந்த ஈசோஃபேகஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை, உணவு குழலும் வயிறும் சேரக்கூடிய அந்த இடங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். இந்த புற்றுநோய் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகள் லேசாக தடிமனாக ஆரம்பிக்கிறது. தடிமனாக ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணவு உண்ணும்போது அந்த உணவு முதல் உருண்டையோ இரண்டாவது உருண்டையோ வயிற்றுக்கு சென்று அடைவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறத நம்ம பார்ப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக சென்றுவிடும். திரவ உணவுகளோ அல்லது செமி சாலிடுன்னு சொல்லக்கூடிய திரவ உணவாக மாற்றப்பட்ட திட உணவுகளோ வேகமாக வயிற்றுக்குள் சென்றுவிடும். ஆனால் திட உணவுகள் அப்படின்னும் போது வயிற்றுக்குள் செல்வதற்கு மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஈசோஃபேகல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வன்னி மரம் தான். வன்னி மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து நன்றாக ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு மேலே இன்னொரு மண் சீலையை வைத்து சீலை செய்து ஒரு கோழி புடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோழியுடைய உயரத்திற்கு ஏற்றாற்போல் விராட்டிகளை அடுக்கி வைத்து உள்ளே வைத்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அது இந்த ஈசோஃபேகல் கேன்சரை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. அதை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை 1 கிராம் அளவுக்கு அப்படிங்கிற எடுத்து 3 வேளை உணவுக்கு முன்பு, காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது மிக வேகமாக ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த நோய் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய சாம்பல் இந்த ஈசோஃபேகல் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு வகையான புற்றுநோய் எதுன்னு கேட்டிங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய அசைவ உணவு சாப்பிடுபவர்கள், நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளாத வழக்கம் இருப்பவர்கள், ஆயுர்வேத மருத்துவத்தின்படி பார்த்தோன்னா உண்மையை மறைப்பவர்கள், பொய் சொல்லக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முறை என்னவோ அதே போல் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்லேயும் மாடர்ன் டேஸில் கூட நம்ம அந்த புற்றுநோய் வருபவர்களுடைய தொழில் முறை என்னன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அது இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. காவல்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிகமாக வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைப்பதற்கு வன்னி மரத்துடைய இலைக்கு சக்தி உண்டு. வன்னி மரத்துடைய இலைகளை எடுத்து 100 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் இந்த இலையுடைய சூரணம் ஒரு 10 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி கசக்கி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு நாள்பட்ட வயிறு புற்றுநோயாக இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கும் இந்த வன்னி மரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல பலன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு 1 முறையோ 2 முறையோ சில நேரங்களில் 3 முறையோ கூட நமக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு முறை அறுவை சிகிச்சை அல்லது கீமோதெரப்பி எடுத்துக்கொண்ட பிறகு கூட நம்ம இந்த வன்னி மரத்துடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா
மீண்டும் இந்த புற்றுநோயுடைய வாய்ப்பு ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய், உடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களிலேயே மிகவும் மோசமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் தான். காரணம் என்னென்னா, ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்து எடுத்த பிறகு கூட மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயாக இருப்பது இந்த மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் தான். இதை சரி செய்யக்கூடிய சக்தி வன்னி மரத்துடைய பஞ்சாங்க சாம்பலுக்கு உண்டு. வன்னி மரத்துடைய வேர், அதோட இலைகள், அதோடைய மரப்பட்டை, அதோட விதைகள் மற்றும் பூ, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு நன்றாக எரிக்க வேண்டும். கீழே நெருப்பு வைத்து எரிக்க வேண்டும், மூடி வைத்து. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பழுப்பு நிறமான ஒரு சாம்பலாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சாம்பலை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை மீண்டும் அடுப்பில் வைத்து அப்படியே கொதிக்க வைத்து ஆவியாக்க வேண்டும். கீழே கிடைக்கின்ற வெண்மை நிறமான அந்த சாம்பலை எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்த வேண்டும். ஸோ மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருப்பவர்கள் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள், குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாமே என்ன பண்ணலான்னா 200 மில்லிகிராம் அளவுக்கு இந்த ஒரு சாம்பலை சிறிதளவு தேனிலோ அல்லது மோரிலோ கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மீண்டும் மீண்டும் வேகமாக அந்த மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க முடிகிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னோடய ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படுபவர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக 7 வருடங்களாக இந்த வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சாம்பலை மட்டும் மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறை பரிசோதனை செய்யும் போதும் அவர்களுக்கு மூளையில் புற்றுநோய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதே தவிர உடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்களும் நார்மலாக இருக்க முடிகிறது. அந்த அளவுக்கு மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோயை அதிகமாக மாறி அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த விடாமல் செய்யக்கூடிய சக்தி இந்த வன்னி மரத்திலும் பஞ்சாங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே நேயர்களே, வன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் மிகுந்த சூடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட, மிகுந்த பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட, சரியான முறையில் பதப்படுத்தி செய்யக்கூடிய அந்த மருந்தை சரியான மருத்துவ ஆலோசனையின் பேரில் தகுந்த உணவு கட்டுப்பாடுகளோடு பயன்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சமூகத்தினுடைய மாற்றம், வளர்ச்சி என்பது இளைஞர்களுடைய கையில் இருக்கிறது என்பது ஒரு பரவலான அறியப்பட்ட ஒரு உண்மை. அப்படி இருக்கிற போது ஒரு குடும்பம் தலை நிமிர்வதாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் தலை நிமிர்வதாக இருந்தாலும் சரி, புதிய தலைமுறையினர் எந்த அளவிற்கு உத்வேகத்துடன் தங்களை செயலில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள், எந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிறார்கள், மாற்றத்தை நோக்கி சிந்திக்கிறார்கள் என்பதில் தான் அந்த சமூகத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி மாற்றம் என்பது இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இளைஞர்கள் சமூக வாழ்க்கையில் பங்கெடுப்பது அல்லது அரசியல் வாழ்க்கையில் பங்கெடுப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தான் சமீபத்தில் ஒரு விழா ஒன்றில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டியது முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி கூறினார். அதற்கான பல காரணங்களையும் கூட அவர் எடுத்து வைத்தார். இந்த பின்புலத்தில் நாம் இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வருவதன் மூலமாக அந்த இளைஞர்கள் என்ன பயன்பெறுகிறார்கள், நாடு என்ன பயன்பெறுகிறது என்பதை பற்றி நாம் இந்த இடத்தில் சிந்திக்கலாம். இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதன் மூலமாக புதிய சிந்தனைகள் அரசியல் இயக்கங்களுக்குள் நுழைகின்றன, புதிய சித்தாந்தங்கள் உருவாகின்றன. இன்னொன்று, ஒரு சமூகத்தில் மிகவும் பெரும்பகுதியினராக இருப்பவர்களும் ஆற்றல் மிகுந்த செயலூக்கம் உள்ளவர்களாக இருப்பவர்களும் இளைஞர்கள்தான். அப்படி இருக்கிற போது எங்குமே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்திகளாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். உலகம் முழுக்க அரசியல் ரீதியாக நடந்த மாற்றங்கள், சமூக ரீதியான மாற்றங்கள், இவற்றிலெல்லாம் இளைஞர்களுடைய சக்திகள் தான் முன்னணியில் இருந்திருக்கின்றன. இளைஞர்களுடைய அரசியல் என்று சொல்லுகிற போது அது வெறுமனே கட்சி அரசியல் மட்டுமல்ல, ஒரு கட்சியினுடைய ஒரு ஊழியராக இருப்பது மட்டுமல்ல,
சமூகம் சார்ந்த எந்த விஷயத்தில் இளைஞர்கள் அக்கறை காட்டினாலும் அது அரசியல் செயல்பாடு தான். தாங்கள் வாழுகிற பகுதி சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஊர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், மாநிலம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், தேசம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், சமூக நீதிக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்து போராடுகிற விஷயமாக இருக்கலாம், மக்களுடைய சிவில் உரிமைகளை பாதுகாக்கிற விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அடிப்படையான ஒரு விஷயம் அவர்கள் சமூகத்தோடு இணைந்திருக்கிறார்களா, சமூகத்தில் பங்கேற்கிறார்களா என்பதுதான். அப்படி பார்க்கிற போது இளைஞர்கள் அந்த சமூக பங்கேற்பு இல்லாத நிலையில் தாங்கள் சமூகத்தில் பங்கேற்பது போன்ற ஒரு பிரமைக்கு இன்றைக்கு ஆட்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உதாரணமாக நீங்கள் சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிறைய கருத்துக்களை தொடர்ந்து பல இளைஞர்கள் பேசுகிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள், பதிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு கூட்டத்திலோ அல்லது போராட்டத்திலோ எங்குமே அவர்களை பார்க்க முடியாது. அல்லது ஒரு அரசிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த செயலிலுமே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், அல்லது மிக குறைவான இளைஞர்களே அப்படி ஈடுபடுகிறார்கள். ஆனால் மாற்றம் என்பது ஒன்று திரள்வதன் மூலமாக மட்டுமே நடக்கக்கூடியது என்பது இளைஞர்களுடைய மனதில் இல்லை. மாறாக உதிரி உதிரியாக துண்டு துண்டாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதன் மூலமாக அதன் வழியாகவே அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்? அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் சமூகத்தில் எங்குமே உருவானதில்லை. ஆனால் இதே இளைஞர்கள் சமூகத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் பற்றி புகார் செய்கிறார்கள். இந்த சமூகம் எனக்கு ஏன் வேலை கொடுக்கவில்லை, இந்த சமூகம் ஏன் எல்லா இடத்திலும் லஞ்சம் என்னிடம் கேட்கிறது, ஏன் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, ஏன் அதனால் நான் பாதிக்கப்படுகிறேன், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை அவர்கள் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தனி மனிதர்களாக நின்று எழுப்புகிறார்கள், தனக்குத்தானே எழுப்புகிறார்கள். மாறாக தங்களை பாதிக்கிற பிரச்சனைகளை எப்படி மாற்றி அமைப்பது, அது ஒரு தனி மனிதர்களாக சிந்திப்பதன் மூலம் அது நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. அரசியல் போராட்டங்கள், அரசியல் இயக்கங்கள், பெரிய இயக்கங்களோடு சேர்ந்து பணிபுரிவது, இதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் இளைஞர்கள் மனதில் ஒரு தவறான ஒரு எண்ணம் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் என்றால் தவறானவை, எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள், எல்லோருமே லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள், அரசியல் கட்சிகள்னால் எந்த பயனும் இல்லை, அவை ஒரு சீரழிவு என்பது போன்ற எண்ணத்தை சிலர் திட்டமிட்டு இளைஞர்களிடம் உருவாக்கி இருக்கிறார்கள். இது மிக மிக கற்பனையான ஒன்று. எல்லா இயக்கங்களுக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கின்றன. எப்படி சிறந்த மனிதர்கள் பல இயக்கங்களுக்குள் இருக்கிறார்களோ அதே போல் சில தவறான மனிதர்களும் அங்கே இருப்பார்கள். அவர்களை தாண்டித்தான் அந்த இயக்கம் என்பது தன்னுடைய சமூக செயல்பாடுகளை உருவாக்கி கொள்கிறது, சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசியல் இயக்கம் என்பதே சமூகத்தினுடைய விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று, அல்லது சமூகத்தினுடைய நலன்களை பிரதிபலித்து அதற்கேற்ப சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருவதற்காகத்தான் ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் போராடுகிறது. அப்படி இருக்கிற போது தங்களுடைய விருப்பங்களை ஒன்று திரட்டாமல் அல்லது தங்களுடைய ஒரு கோரிக்கைகளை ஒன்று திரட்டாமல் தனி மனிதர்களாக நின்று கொண்டு அது சரி, இது தவறு, அது சரியில்லை, இது சரியில்லை என்று மட்டும் பேசுவதன் மூலமாக தங்களுடைய சமூக பொறுப்பை நிறைவேற்றிவிட்டதாக நிறைய பேர் கருதுகிறார்கள். வாக்களிப்பதற்கு கூட வராதவர்கள் தான் நம்முடைய நாட்டில் கணிசமான இளைஞர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற போது மாற்றம் எப்படி வரும்? உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால், சமூக கடப்பாடுகள் இருந்தால், சமூக பொறுப்புகள் இருந்தால் ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து நீங்கள் அதை செய்ய முடியும், அதற்கான வழிவகைகளை காண முடியும். உங்களுடைய சில கொள்கைகளோடு ஒரு அரசியல் இயக்கம் ஒத்திசைந்ததாக இருக்கலாம், சில கொள்கைகள் ஒத்து வராததாக இருக்கலாம். ஆனால் நாம் சில விஷயங்கள், அதாவது நம்ம நம்புகிற சில கோரிக்கைகள், சில கருத்துக்கள், அவை குறைந்தபட்சமாக வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட ஒரு நடைமுறை போராட்டம் தேவை, அதற்கான ஒரு அரசியல் அமைப்பு தேவை, இயக்கம் தேவை. எல்லோரும் அரசியல் இயக்கமாக மாற முடியுமா, எல்லோரும் தனி மனிதர்களாக இருக்க முடியுமா என்பதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. யார் தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. அந்த சமூக பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். சிலர் அரசியலை புறக்கணித்து விட்டு தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்வார்கள், சிலர் தனிப்பட்ட முறையில் ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்வார்கள், ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய சமூக கடப்பாட்டை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். இது எல்லாவற்றையும் எல்லோருமே செய்யலாம். தொண்டு உள்ளம் என்பது வேறு, கொடை உள்ளம் என்பது வேறு, அரசியல் செயல்பாடு என்பது வேறு. அரசியல் என்பது அமைப்புகளை கையாள்வது, அமைப்புகளில் மாற்றங்களை கொண்டு வருவது, பெருந்திரளான மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவது, மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை, ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து நிற்பது.
இதையெல்லாம் செய்தால்தான் ஒரு நாட்டில் ஜனநாயகம் வளர்ச்சி பெறும், இதையெல்லாம் செய்தால்தான் ஒரு நாட்டில் நீதி வளர்ச்சி பெறும். அப்படிப்பட்ட ஒன்றை செய்வதற்கு இளைஞர்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக போகிற போக்கில் செய்யக்கூடிய விமர்சனங்கள், போகிற போக்கில் செய்யக்கூடிய ஒரு கேலிகள், இது மட்டும்தான் இன்றைக்கு இளைஞர்களுடைய ஒரு மனோபாவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் ஈடுபாடு, இந்த அரசியல் கடப்பாடு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது, இளைஞர்களை ஒன்று திரட்டுவது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஒருபுறம் இளைஞர்கள் முழுக்க முழுக்க கேளிக்கை சார்ந்த குழுக்களில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள், அல்லது சாதி குழுக்களில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள், அல்லது மதம் சார்ந்த குழுக்களில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது அரசியலை போன்ற ஒரு தோற்றமளித்தாலும் அது உண்மையில் அது அரசியல் அல்ல. ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு சாதி குழுக்குள்ளோ மதக்குழுக்குள்ளோ உங்களை அடையாளம் கண்டு கொள்கிற போது நீங்கள் உண்மையில் ஒரு சமூகத்தின் நலனை பிரதிபலிப்பதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருடைய ஒரு நலனை பிரதிபலிப்பவராக நீங்கள் மாறுகிறீர்கள். அது உங்களுக்கு எந்த விதத்திலுமே நன்மை பயக்காது, நயம் பயக்காது. மாறாக பொது நீரோட்ட அரசியலில் நீங்கள் சங்கமிக்க வேண்டும். அப்படி இளைஞர்கள் சங்கமிக்கிற போதுதான் புதிய சிந்தனை, சமூக மாற்றத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும், ஒரு உண்மையான மக்களாட்சி தத்துவம் மலரும் என்பதை சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலேமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜே செல்வகுமார். உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு அப்படிங்கிறது என்ன, இது எப்படி செயல்படுது, இதன் மூலமா யாருக்கெல்லாம் முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட ஒருங்கிணைப்பாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு ஏன் உருவானது, இதன் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பணிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, உலக அளவில் தமிழ் வம்சாவளியினரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்களுக்கு முழுமையான ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படின்னும் போது அதற்கான ஒரு செயல்பாடுகள்லாம் இந்த அமைப்பை எப்படி செஞ்சிட்ருக்கு, இதில் உங்களுடைய பணிகள் என்ன எப்படின்னு நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு உருவானதன் காரணம் என்ன, அதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே. உலகெங்கும் தமிழர்கள் வந்து பறந்து விருந்து மொழி வாரியாக பிரிஞ்சிருக்கிறாங்க, இன வாரியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் ஒன்றா இணைக்கணும்னா மொழி மூலயமா தான் இணைக்க முடியும். பல நாடுகளில் சென்றிருக்கிறேன். அந்த நாடுகளில் பார்க்கும்போது தமிழரோட வாழ்வியல் வந்து பெரிய சிறப்பானதாக இல்லை. ஒரு 10% தான் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க. மீதி 90% ஒரு வாழ்க்கை இயங்கி நிற்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து மெயின் வந்து கல்வி. அந்த கல்வி ஒன்று. ரெண்டாவது, நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் மொரீஷியஸில் ஒரு துணை ஜனாதிபதியாகவே இருக்கிறார். அவர் பரமசிவம் பிள்ளை. அவர் வந்து தமிழ் பேச தெரியல, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி உலகத்திலே நமக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கயானாவில் வந்து முதல் தமிழ் ஆள் வந்து இது வரைக்கும் யாரும் பிரைம் மினிஸ்டராகவே இருந்ததில்லை. 2015 மே 25 வந்து அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கார். தமிழ்நாட்டிலேருந்து போனவர், அவங்க பாட்டன் காலத்தில் போனவங்க. இன்றைக்கி வந்து ஒரு தமிழர் ஒரு பிரதம மந்திரியாக இருக்கார், மோசஸ் வீராசாமி நாகமுத்து. அவருக்கு வணக்கம் நன்றி தவிர வேறு தமிழ் தெரியல. ஸோ இது மாதிரி சூழ்நிலைலாம் வந்து இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்திய மலேசியா தமிழ் வர்த்தக சங்க தலைவராக கிட்டத்தட்ட 16 வருஷமாக 2000 செயல்பட்டுன்னு இருக்கேன். அதே மாதிரி உலக தமிழ் வர்த்தக சங்க தலைவராக கிட்டத்தட்ட 3 வருஷமாக செயல்பட்டுருக்கேன். பல நாடுகளில் இருக்கிற ஊடகத்துறை நண்பர்களும் தொழிலதிபர்களும் சேம்பர்ஸ்லாம் வந்து நான் ஒரு நல்ல ஒரு தொடர்பில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட தான் பேசுகிறது தான் என்னோடய ஹேபிட்டு. வேறு எந்த இதுவும் கிடையாது. தொழில் முறையாகவும் பேசுவோம், அதே நேரத்தில் வாழ்வியலை பற்றியும் பேசுவோம். ஸோ அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு கூட ஆளுங்க கூட பேசும்போதே அவங்க ஒரு சந்தோஷமாக தான் பேசுவாங்க, தவிர ஏதோ வெறுப்பாக பேசுகிறதே கிடையாது.
எங்களெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க, எங்களெல்லாம் தொடர்பு கொண்டு இது மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்போ பல நாடுகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம நெய்பர் கண்ட்ரின்னு பார்க்க நம்ம பக்கத்து நாட்டிலே பார்த்திங்கன்னா மலேசியா. இந்த மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இங்கிலீஷ் பப்பாக இருக்கட்டும், இரவு விடுதி, அது மாதிரி எல்லாம் போய் பார்க்கும்போது நல்லா திடகாத்திரமான உடலில் வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பவுன்சராக தான், அடியாள் மாதிரி இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கபாலி படத்தில் கூட அதோட பற்றி ஃபுல்லாக அதோட வாழ்வியல் முறை. ஏன் நம்ம வந்து அது மாதிரி வாழணும்? நம்மளும் ஒரு நல்ல, அது வந்து ஒரு வன்முறை தான். அது வந்து 2 பேர் சண்டை போடுறது, விலைக்கு விடுறது, விலைக்கு விட்டு பிரச்சனைனா அவங்களை அடிக்கிறது, இது மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை வந்து உயர்வான தருணமாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கல்வி தான் மெயின். எல்லாமே வந்து அரசாங்கமே செய்ய நம்ம எதிர்பார்க்கறத விட நம்மளை வந்து தனியார் துறையும் வந்து இணைஞ்சு செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும். அதுக்கு வந்து மெயின் வந்து கல்வி. இப்போ இங்கே இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம தமிழர் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து கல்லூரிகள், இவங்கெல்லாம் வந்து அயல்நாடுகளில் வேலை செய்கிற, அயல்நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்களோட பசங்களுக்கு படிப்பு அப்படின்னா அவங்களுக்கு வசதி இல்லைன்னா இவங்க வந்து இலவச கல்வி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வேர்ல்டு தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணிச்சு, 1 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணோம். ஒரு எஜுகேஷன் ஃபேர் ஒன்று நடத்திட்டு அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,90,00,000 ரூபா அளவுக்கு கல்வியை வந்து இலவசமாக கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை இப்போ இங்கே இருக்கிற எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா அல்லது 4 கோடி ரூபா அளவுக்கு வெளிநாட்டில் வாழ்கிற தமிழருக்கு வசதி இல்லாதவங்களுக்கு மட்டுமே செஞ்சு கொடுக்க தயாராக. இந்த நிலைமையெல்லாம் நாங்கள் சொன்னோம். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், அதே நேரத்தில் கொஞ்சம் சர்வீஸும் பண்ணணும்னு சொல்லும்போது இதில் வந்து 2-3 டீம்டு யூனிவர்சிட்டியோட சான்சலர் திரு நாசே ராமச்சந்திரன், அவருக்கும் இதே கருத்து இருக்குது. இந்த கருத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து போனவுடனே இது மாதிரி செய்யுங்க, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நானே இருக்கிற எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியோட சான்சலர்கிட்ட பேசி நானே ஏற்பாடு பண்ணுறேன், இது மாதிரி வாழ்க்கை தரம் வாழ்கிறதும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற சான்சலருங்களுக்கு இருக்குது. அதே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு வெற்றியாக தான் நான் நினச்சேன். நம்ம நினைக்கிறோம், பட் நம்மளால் அந்தளவுக்கு செய்ய முடியாது, நம்ம ஒருங்கிணைக்க தான் முடியும். ஆனால் இவங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆல்ரெடி மிஸ்டர் நாசே ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா இங்கே இலங்கை அகதிகள் முகாமில் இருந்து அங்கே படிக்க முடியாதவங்களெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் வெளியே சொல்லாமலே அமைதியாக நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியோட வேலூர் விஐடி, ஏசி சண்முகம், இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, அமைதியாக செஞ்சிட்ருக்காங்க. இதை வந்து இந்த அமைப்பு மூலயமா நம்ம பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்றது ஒரு நோக்கம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம நாட்டில் ஒரு கலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருதங்கம் வாசிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மிருதங்கம் வாசிக்கும் போது நம்ம உடலுக்கு ஏற்ற மருந்தில்லா உணவு மாதிரி, மருந்தில்லா கலை மாதிரி இருக்குது. இந்த மிருதங்கள்லாம் வாசிக்கிறத கையில் வாசிக்கும்போது அதோட நாணங்கள்லாம் செயல்படும் போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வர்றதுக்காக தான் அந்த காலத்தில் தான் அறிமுகப்படுத்துறது. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலை வளர்கிறத விட வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. ஒரு வீட்லேயும் வந்து மிருதம் கற்றுக்கிறாங்க, ஒரு வீட்லேயும் பெண்களுக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு இதுவாக வந்து அந்த கலையை வந்து வெளிநாட்டில் வளர்க்குறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பார்த்தேன்னா, வெளிநாட்டில் இங்கே இருக்கிறவங்களோட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து வெளிநாட்டில் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல லெவலில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த அயல் நாடுகளில் இருக்கிறவங்கள வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று கண்டிப்பாக சார். இப்போ இந்த அமைப்பை பற்றி பேசும்போது அதில் அடிப்படை கல்வின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க. இந்திய வம்சாவளியினர், தமிழ் வம்சாவளியினருக்கு முழுமையான கல்வி அவங்களுக்கு முடியலன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உலக நாடு, இது குளோபல் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நாடுகள் வந்து இதோட இணைஞ்சிருக்காங்க, அங்கெல்லாம் இந்த பணிகள் எப்படி செயல்படுறது, இதோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ அதிகப்படியாக குறைஞ்சபட்சம் வந்து சைனாவில் தான் வந்து 11,000 பேர் தமிழர் இருக்காங்க சைனாவில். மீதி எல்லாருமே வந்து அதிகப்படியாக இருக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து இந்தியாவும் ப்ளஸ் அயல்நாடுகளும் சேர்த்து தமிழரோட எண்ணிக்கையை வந்து 12 கோடி பேர் இருக்குது. 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க.
இந்தியாவுக்கு அதிகப்படியாக வந்து வாழ்கிறது மலேசியா, அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தமிழர் வந்து உலகம் ஃபுல்லாக விரிஞ்சு இருக்கிறாங்க. 28 நாடுகளில் உலகம் ஃபுல்லாக தமிழர் இருக்காங்க. ஆனால் 28 நாடுகளில் குறைஞ்சது 10,000க்கு மேலே இருக்கிறவங்க 28 நாடுகளில் இருக்கிறாங்க. இந்த 28 நாடுகள்லேயும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கனடாவில் வந்து தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, மலேசியாவில் வந்து தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தமிழ் சேம்பர். ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சேன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை இணைச்சேன். ஏன்னா வெறும் தமிழ் சங்கங்கள் வந்து ஒன்லி கலை இலக்கியம் தான் பண்ண முடியும். இந்த தமிழ் சேம்பருங்க ஒரு தொழிலதிபர்களாக தான் ஒரு சில ஆளுங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த சேம்பருங்கள்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ணேன். அப்போ அந்த சேம்பரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு செய்யணும் போது எல்லாருக்கும் ஒரு நல்ல உணர்வு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சோஷியல் சமூக அக்கறை வந்து எல்லாருக்குமே இருக்குது. தொழில் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லை, சமூக அக்கறை நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சமூக அக்கறை இருக்கிறவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்ய முடியல. அதை செய்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் இந்த உலக தமிழ் வம்சாவளி செய்யுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா, இலங்கையை விட்டுட்டு பார்த்திங்கன்னா 62 எம்எல்ஏங்க இருக்கிறாங்க. தமிழ் எம்எல்ஏங்க 62 எம்எல்ஏ இருக்காங்க. எம்பி வந்து 41 எம்பிங்க இருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்காவும் சேர்த்துனா 200 கிட்ட எம்எல்ஏங்க இருக்காங்க. ஒரு தமிழருக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களால தான் நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு உதவி செய்ய முடியும். ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க, தனியார் வந்து ஒரு பங்களிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த உடனடி தேவைகள்ன்றது அரசாங்கத்தில். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் எம்எல்ஏங்கள்லாம் இந்த கோட்டு அமைப்பில் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நிறைய கிட்டத்தட்ட உலகத்தில் வந்து முதலமைச்சரோட முதன்மை செயலாளர், பிரதம மந்திரியோட தனி செயலாளர், ஜனாதிபதியோட தனி செயலாளர், இது மாதிரி வந்து தமிழ் ஆளுங்க பார்த்திங்கன்னா 11 பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்புறம் துணை முதல்வருங்க வந்து 3 பேர் இருக்காங்க. கம்சாயினின்னு சொல்லிட்டு நார்வேயில் ஒரு துணை முதல்வராக வந்து ஒரு பெண் இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா தங்கேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து சபாநாயகராக இருக்காங்க மலேசியாவில். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி அயல்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு புரிஞ்சிருக்காங்க. நம்ம ஊர் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம எம்எல்ஏ, எம்பி அப்படி தான் தெரியும். ஆனால் அயல் நாடுகளில் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் வந்து அந்த குளோபல் ஆர்கனைசேஷன் தமிழ் ஆரிஜனில் வந்து நான் இணைச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் மெசேஜில் இப்போ அது மூலயமா அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற, அந்தந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்கிறோம். எங்களோட சட்டத்திட்டம் பைலாஸ்ன்னு பார்த்திங்கன்னா, எந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோமோ அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு உதவிகளும் செயல்பாடுகளும் இருக்கணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த கண்ட்ரி எதிர்த்து பேச, நம்ம ஒரு அமைப்பாக இருக்கலாம், எதிர்த்து பேசுனா நம்மளோட தேவைகள் கிடைக்காது. அதனால் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செயல்பட்டுன்னு வருது. ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டத்திட்டங்கள் வேறுபாடு அடையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த தமிழ் வம்சாவளியை இணைக்கிற பணியிலையும் தமிழோட கலாச்சாரங்கள் கொண்டு போகணும் அப்படின்னும் போது அதை எப்படி விரிவடைய செய்ய முடியுது? இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த குளோபல் ஆர்கனைசேஷன் தமிழ் ஆரிஜனில் வந்து உலக தமிழ் வம்சாவளி அமைப்பில் நான் ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைமைத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ கலை அப்படின்னா கலைக்கு, அப்புறம் சினிமா அப்படின்னா ஒரு ஆவண இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர் மிஸ்டர் ஆபிரகாம் லிங்கன் அவரை வந்து அவருக்கு தலைமையத்தை கொண்டு வந்திருக்கோம். அது மூலமாக என்ன செய்ய போகிறோன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் பசங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஆவணப்படம் எடுப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. இது மாதிரி இதெல்லாம் எடுத்து அவர் மூலயமா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கு அவரை வந்து ஒரு தலைமையத்தை பண்ணியிருக்கோம். விளம்பரத்துறைக்கு வந்து மிஸ்டர் மணிமாறன் ஒருத்தரை நியமிச்சிருக்கோம். அந்த மணிமாறன் என்ன செய்வார்னா, அயல்நாடுகளில் இருக்கிற விளம்பரத்துறையில் இருக்கிற பெண்கள், அப்புறம் வந்துட்டு ஆண்கள் எல்லாருமே அவங்களெல்லாம் வந்து விளம்பரத்துறைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு, அந்த துறைக்கு தேவையானதெல்லாம் அவர் தலைமையத்தை பண்ணுவார். கல்வித்துறைக்கு அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஊடகத்துறை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்த ஊடகத்துறைக்கு ஒரு தலைமையத்துவம் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டு அதாவது செய்தியாளர்கள் வந்து அயல் நாடுகளில் வந்து செய்தியை வந்து கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு $100 கூட ஒரு $5,000 $6,000 கிடைக்கும்.
அவங்களுக்கு நம்ம செய்தி கொடுக்குறதும் அவங்களோட செய்தியை நம்ம இங்கே பிரசுரிக்கும் போது இது மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இதெல்லாம் பண்ணும்போது அந்த செய்தியாளர்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். இது வந்து தமிழ் வம்சாவளி அமைப்பு பார்த்திங்கன்னா சமூக பணியும் இருக்கும், அதே நேரத்தில் வருமானமும் இருக்கும். இதில் வந்து டைரெக்டாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து நீங்கள் என் மூலியமாக தான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களோட தொடர்புகள் இது. ஒரு தமிழன் பயன்பட்டால் போதும், தமிழன் மேன்மடைஞ்சால் போதும், அதுதான் எங்களோட நோக்கம். எல்லாமே எங்கள் மூலயமா செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு துறைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்காங்க, டாக்டர்ஸ்க்கு இருக்கிறாங்க, அதே மாதிரி மெடிக்கல் டூரிசமுக்கும் இருக்கிறாங்க. நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலேசியாவை விட இந்தியாவில் வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் கிட்டத்தட்ட மலேசியாவில் பண்ணும்போது 4 லட்ச ரூபா கிட்ட ஆகுது. இங்கே நம்ம 80,000 ரூபாயில் கிடைக்குது. ஸோ அதுக்காக அந்த மெடிக்கல் டூரிசம் அதுக்குன்னு ஒரு தனி துறை வச்சுருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் வந்து வச்சுட்டு அது மூலயமா எந்த துறையில் சிறப்பாக செயல்படுறாங்களோ அந்த துறையை தலைமை கூட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு தனித்துவம் இருக்குது, அது ரொம்ப பழமையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தமிழ் பேச ஆரம்பித்த காலத்திலேருந்து நம்மளுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். இந்த தமிழர் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் இதெல்லாம் மேன்மை அடையணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் போது இந்த அமைப்பு ரீதியான பணிகள் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்த 2 வருஷமாக தமிழக ஆளுநர் மூலயமா ஆளுநர் வந்து நிகழ்ச்சி துவக்கிப்பார். உலக தமிழர் திருநாள்ட்டு கடந்த 2 ஆண்டுகள் நடந்தது. இப்போ வந்து 3வது ஆண்டு சென்னை ஜனவரி 6ஆம் தேதி ராயல் மெரிடியன் ஹோட்டலில் அந்த நிகழ்ச்சி காலையில் 10 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் நடக்குது. அதில் என்ன செய்கிறோன்னா, உலகத்தமிழ் தலைவர்லாம் வந்து உலகத்தமிழும் வாழ்வியலும் அரசியலும் அது மாதிரி ஒரு 10 தலைப்புகளில் வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்ச உடனே மத்தியானம் 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உணவு திருவிழா. இந்த உணவே மருந்து தான் நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவு வந்து அது வந்து அயல் நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணவு வந்து பகிர்றோம். இப்போ 28 கண்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட 500 பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 4 கட்ட நிகழ்வாக இருக்குது. 4 கட்டத்தில் டிஃப்ரெண்ட் டைமில் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த உணவே மருந்துன்ற அந்த உணவு திருவிழாவை அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து எல்லோரும் சுவைக்க வைக்கிறோம். வச்சுட்டு அதை வந்து அது மூலயமா அந்த உணவை வந்து அயல்நாடுகளை கொண்டு போகிறதுக்கான அது ஒன்று செய்கிறோம். அது உணவு திருவிழா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், சிலம்பம், தாரத்தப்பட்டை, தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியாக பண்ணுறோம். அதே மாதிரி 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆடை திருவிழா பண்ணுறோம். அந்த ஆடை திருவிழான்னா முதல்ல நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் வந்து ஒரு பெண்கள் வந்து ஜாக்கெட் அணியாமல் ஒரு ஆரம்பித்து இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரி ட்ரீம் ஜோன் ஒரு இங்கே இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம், அந்த நிறுவனம் தான் வந்து இந்த ஃபேஷன் ஷோவை ஆடை திருவிழா பண்ணுறாங்க. அது முடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து 6 மணிக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஓவிய கண்காட்சி ஒன்று திறக்கிறோம். ஓவிய கண்காட்சியை முடிச்சுட்டு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு கண்ட்ரியில் யார் என்னென்ன சாதனை பண்ணாங்களோ அந்த சாதனை தமிழர்களுக்கு விருது கொடுக்கணும். இந்த 28 கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் சாதனை பண்ணாங்களோ அவங்கள வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்னர் தான் வந்து இந்த சாதனை தமிழ் விருது கொடுத்துருந்தார். இந்த வருஷம் புதிய கவர்னர் வந்த பிறகு அவருக்கு கையால் கொடுப்போம். அப்படின்லாம் ஒரு தமிழ் தலைவர் கையால் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்குது. 28 கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு சாதனை தமிழன் விருது, ஒரே ஒரு விருது வந்து உலகத்தமிழன் விருதுன்னு ஒன்று இது பண்ணுறோம். அதுவும் யாரும் செலக்ட் பண்ணல. உலக லெவலில் யார் தலை சிறந்த ஒரு தமிழர் இருக்காங்களோ அவருக்கு வந்து உலகத்தமிழன் விருதுன்ட்டு கொடுக்குறோம். இத்தனை வருஷமாக சாதனை தமிழ் கொடுத்தோம். இந்த வருஷம் புதுசாக உலகத்தமிழன் விருது ஒரே ஒரு ஆளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறதுனால இந்த கலை கலாச்சாரத்தை வந்து அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. கல்வின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை மூலயமா தான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அரசு ஆதரவோடு தான் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஆதரவோடு தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த தமிழ் கல்வின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உலக தமிழ் பல்கலைக்கழகம் அது வந்து சென்னையில் நிறுவறதுக்கான இந்த நிகழ்ச்சியில் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா இருக்குது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அடிக்கல் நாட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இந்த முறை இருக்குது. அது மூலயமா உலக தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பித்து மலேசியாவிலையும்
ஸ்ரீலங்காவிலையும் முதல்ல வந்து கிளை திறக்கிறதுக்கும் படிப்படியாக எல்லா நாட்டிலையும் வந்து உலக தமிழ் பல்கலைக்கழகம் எல்லா கண்ட்ரிலையும் கிளை திறக்கிறதுக்கான நிகழ்வெல்லாம் திட்டங்கள்லாம் தீட்டி செயல்பாடில் இருக்குது. அதோட ஆரம்ப பணி. முதல்ல இந்த தமிழ் மொழி பேசுறதுங்கிறதே ஒரு அவசியமான ஒரு சூழல் இருக்கு. என்னதான் தமிழ் வம்சாவளியினராக இருந்து உலக அளவில் இருந்தாலும் கூட அந்த மொழி பற்றின ஒரு புரிதல் இல்லாமலே கூட நிறைய பேர் இருக்குது. நீங்களே கூட முதல்ல பேசும்போது சொன்னீங்க, ஒரு வணக்கம் நன்றி தவிர தமிழ் பேச தெரியாதவங்களும் இருக்காங்க. நம்ம மொழியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பணிகளில் ஒரு அமைப்பு ரீதியாக எப்படி பண்ண முடியும்? ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞான வளர்ச்சி, இணையதள வளர்ச்சி வந்து ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியில் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இப்போ எங்களோட ஸ்டுடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் வந்து ஒரு தமிழ் ஆர்வலருங்கெல்லாம் வர வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அயல் நாடுகளுக்கு வந்து ஒரு கேலண்டர் மாதிரி, இப்போ கனடா டைமுக்கு ஏற்ற மாதிரி, மலேசியா டைமுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்ரீலங்கா டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் மூலயமா அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற வீட்டிலே இணையதளம் மூலயமா வந்து லேப்டாப் மூலயமா லைவாகவே இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க தமிழ் கற்றுக்கலாம். ஸோ அது மாதிரியான ஏற்பாடுகள் வந்து இருக்குது. எழுத படிக்க தெரியறதுக்கு டிஜிட்டல் முறையில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அடித்தோம்னா தங்கிலீஷில் அடித்தோம்னா தமிழில் வருது. ஸோ அது மூலயமா கொஞ்சம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்குது. இது மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து எங்களோட இது வந்து எந்த நாட்டில் இருக்குது அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை பண்ணுங்கள், விருப்ப பாடமாக தனிப்பட்ட முறையில் எழுத படிக்க தெரிஞ்சுங்க, பேசுங்க. இது மட்டும்தான் எங்களோட நோக்கம். ஏன்னா காலப்போக்கத்தில் முதல்ல தோன்றிய மொழி தமிழ் மொழின்ட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அதோட செயல்பாடுகள் வந்து பெருசாக வரணும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் அது சரியான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் அதுக்கான ஒரு துறையை வந்து ஒதுக்கியிருக்கோம். அந்த துறைக்கான அதுக்குன்னு ஒரு தனி செயலியை ஒன்று பண்ணியிருக்கோம். இது ஆப்ஸ் சொல்லுவாங்க, அது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அதனால் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டாவே அவங்க வந்து மொபைல்லே வந்து லைவ் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு படிக்கிற மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் மூலமாக ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அந்த மொழியை சேர்க்குற செய்கிற பணியில் இருக்கீங்க. இப்போது எதிர்காலத்தில் இன்னும் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? நம்ம மொழி வளர்ச்சிக்கும் தமிழ் வம்சாவளியினரோட வாழ்க்கை மேம்பாடு அடையிறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஏப்ரல் 29-30 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ட்ரேட் சென்டரில் ஒரு எஜுகேஷன் ஃபேர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த எஜுகேஷன் ஃபேரில் உலக லெவலில் இருக்கிற வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸ். இந்த வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸு இது வந்து பலதரப்பட்ட அதர் லாங்குவேஜ், அதை அயல் நாடுகளில் இருக்கிற சான்சலர்ஸ்லாம் இன்வைட் பண்ணி அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி எப்படியெல்லாம் வளர்க்கலான்றது அவங்களோட சஜஷன் ஒன்று எடுக்கணும். அயல் நாடுகளில் இருக்கிற வேறு மொழி பேசுகிறவங்கக்கிட்ட இருந்து எது மாதிரி உங்களை மொழிக்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழிக்காக ஒரு 1 hour செமினார் ஒன்று வச்சுருக்கோம். அது மூலயமா டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் 30ஆம் தேதி வந்து என்ன செய்கிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றும் அயல் நாடுகளில் இருக்கிற தமிழ் வைஸ் சான்சலர்ஸ் அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறோம். அவங்க கூட சேர்ந்து இந்த மொழியை எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகலாம், இவங்களை எல்லாருமே வந்து ஒரு பேட்டர்னாக கொண்டு வரும், அரங்காவலர்களாக கொண்டு வந்து அவங்க வந்து அவங்களோட பணி கூடவே எங்களுக்கும் ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சி அவங்களோட சஜஷன்ஸ்லாம் கேட்டு அது மூலயமா அந்த பணியை செய்கிறதுக்கான திட்டங்கள் இருக்குது. இப்போ வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸ் நடத்தி முடித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற வைஸ் சான்சலர்ஸை இன்வைட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஸ் சான்சலர் மட்டும் இல்லாமல் எல்லா கல்லூரிகளும், தமிழ் கல்லூரிகள், இந்த அதாவது இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கல் காலேஜ், இதில் இருக்கிற எல்லா கல்லூரிகளோட முதல்வர்களை வந்து இதில் வந்து இணைச்சி இந்த குளோபல் ஆர்கனைசேஷன் தமிழ் ஒரிஜினில் வந்து இணைக்கிறோம். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் முதல்வர்கள் இவங்களெல்லாம் ஒரு ஃபார்ம் பண்ணுறோம். இது மாதிரி எல்லாரோட சஜஷனை எடுத்து வெறும் நம்ம வந்து எங்கள் அமைப்பு மட்டுமே செயல்படாமல் இந்த கல்வி, இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஒரு கனடாவில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இவங்களோட நிறுவனங்களும் பிரான்ச்சைசி அந்த கண்ட்ரியில் போய் திறந்தாங்கன்னா ஸோ அது மூலியமாகவும் தமிழை வளர்க்கலாம்.
ஸோ அது மாதிரி திட்டங்கள், அதே மாதிரி கல்லூரிகள். இப்போ வந்து மலேசியாவில் வந்து ஒரு தமிழ் கல்லூரி நம்ம ஆரம்பிக்கணும்னா அரசாங்கமே வந்து லேண்டு ஃப்ரீ கொடுக்குது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாமே கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் தான் இருக்குது. அவங்களும் ப்ரைவேட் காலேஜெல்லாம் திறக்கிறதுக்கு அந்த நாட்டில் ஒரு சட்டம் இப்போ வர இதில் வந்து சட்டமன்றத்தில் பாராளுமன்ற இதில் ஏற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற கலை கல்லூரிங்க, பொறியியல் கல்லூரி இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் பிரான்ச் திறந்தாங்கன்னா அது மூலயமாவும் நமக்கு வந்து ஒரு டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர், இந்த தமிழ் ஆசிரியருக்கெல்லாம் வந்து இந்த ஆர்வம் உள்ளவங்களெல்லாம் வந்து இந்த அமைப்பில் கொண்டு வரும். அது ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஒரு தலைமையத்தை கொண்டு போது அவங்களே வந்து ஒரு சொந்தமாக அவங்க செயல்பாடுகளில் வந்து அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கெஸ்ட் லெக்சராக இங்கேருந்து பாடம் நடத்துகிற மாதிரி. இப்போல்லாம் ரொம்ப இணையதளம், ரொம்ப கையில் ஒரு டேப் இருந்தால் போதும், எந்த கண்ட்ரியில் வேணும் பாடம் நடத்தலாம். அது மாதிரியான ஈஸியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது மூலயமா பண்ணுறதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி கல்வித்துறை எடுத்துக்கின்னா வைஸ் சான்சலர், கல்வியாளர்கள், டீம்டு யூனிவர்சிட்டி கல்வியாளர்கள், அப்புறம் வந்து பொறியியல் கல்லூரி, மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ப்ளஸ் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இதோட முதல்வர்கள்லாம் இணைச்சி அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணுறோம். அது மூலயமா இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதிலே ஒரு சில புதியதாக கண்டுபிடிக்கிறதுக்கான மாணவர்களுக்கு அமைப்பும் ஒன்று பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் விங்கும் வந்து பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட் விங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா அதை பார்த்து காப்பி அடிக்காமல் அதே மாதிரி இன்னொன்று உருவாக்குறதுக்கான என்கரேஜ் பண்ணுறோம். இப்போது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு டிவிஷன் ஒன்று பண்ணுறோம். அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்காலர்ஷிப் ஸ்கீமும் பண்ணுறோம். ஸ்காலர்ஷிப்னால் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு திறமையானது கண்டுபிடிச்சிட்டான்னா அவனோட லைஃப் ஃபுல்லாக படிக்கிறதுக்கான செலவு வந்து நம்மளே ஏற்றுக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி விஷயங்களும், அவார்டு கொடுக்கறது வந்து சும்மா ஒரு ட்ராஃபி கொடுத்துட்டு ஆனர் பண்ணிட்டு பேப்பரில் வர்றது அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது. இப்போ அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, நிறைய பேர் வந்து ஃபேமிலியில் படிக்கணும்னு எண்ணம் இருக்கும், வசதிகள் இருக்காது. அதனால் அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அவங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு செலவை நம்மளே ஏற்றுக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும் கிட்டத்தட்ட தமிழ் வர்த்தக சங்கத்தோட 16 ஆண்டு காலமாக அதோட தலைவராகவும் உங்களோட பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த மொழி சார்ந்த ஒரு புரிதல் இன்னைக்கு எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்குது? தமிழ் வம்சாவளியினரோட தேவைகள் என்னவா இருக்குது? அடிப்படைன்னு பார்க்கும்போது கல்வியோட முக்கியத்துவம் என்ன? அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது ஒரு அமைப்பு ரீதியாக அதை எப்படி செயல்படுத்திட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டத்திட்டங்கள் வேறையாக இருந்தாலும் அதற்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முழுமையாக அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எப்படி செஞ்சிட்ருக்கீங்க? கலாச்சாரம், பண்பாடு இதோட வளர்ச்சியிலையும் இந்த அமைப்பை எப்படி செயல்பட்டு இருக்கு? இன்னைக்கு தேவைகள்னு அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தான் முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதை முழுமையாக கொடுத்துட்டாலே அவங்க ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதராக உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னும் போது அதை இந்த அமைப்பு ரொம்ப முழுமையாக செயல்பட்டு இருக்கிற விதம் சார்ந்து பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். என்னோட மனசில் இருக்கிறத, என்னோட திட்டங்களை கலைஞர் தொலைக்காட்சி மூலயமா உலகெங்க உள்ள தமிழருக்கு சேர்ந்தடைய உதவி செய்ததற்கு கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து சிறந்த தொகுப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்னால் ஐயப்பன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 31 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் 2 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அரசினுடைய அறிவிப்பு கூறுகிறது. கேரள அரசே இப்படி ஒரு அறிவிப்பை சொல்லுகிறது என்றால் உண்மையில் விபத்து இன்னமும் கூடுதலாகத்தான் இருக்கக்கூடும். ஏறத்தாழ 100கணக்கானவர்கள் காயப்பட்டும் 10 பேர் அளவிலாவது கவலைக்கிடமான நிலையிலும் இருக்கக்கூடும் என்று அங்கு சென்று வந்த பக்தர்கள் கூறுகிறார்கள். எதனால் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதென்றால் ஒரே நாளில் ஏறத்தாழ 5 லட்சம் பக்தர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல அங்கே வருகிறவர்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு பக்தி, நம்பிக்கை எல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனாலும் லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிற இடங்களில் விபத்தும் சுகாதார கேடும் நேரவே செய்யும். அது இயற்கையானது.
74 அல்லது 75 தொடங்கி இருக்க வேண்டும். ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே இருந்து யாத்திரையாக போகிற அந்த பழக்கம் இப்போது தான் ஒரு 35 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகளாக அது தொடங்கி இன்றைக்கு அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. திரைப்பட நடிகர்கள் எல்லோரும் அப்படி சபரிமலைக்கு போகிற போது அவர்களோடு சேர்ந்து கன்னிசாமிகளாக நிறைய பேர் போய் இப்போது அதனுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. 5 லட்சம் பேர் ஒரே நாளில் ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள் என்பது பல்வேறு விதமான விபத்துகளுக்கு அடிப்படையாகத்தான் இருக்கும். இப்போது அறிவிப்பு வந்திருக்கிறது, வருகிற பக்தர்களையெல்லாம் ஒரே நேரத்தில் அனுப்பாமல் ஒழுங்கு செய்து 1000 பேராக அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனை ஒரு 10 நாட்களுக்கு முன்பே செய்திருந்தால் இத்தனை பேர் இவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. வடநாடுகளில் நடக்கிற அந்த கோயில் விழாக்களினுடைய கூட்ட நெரிசல்களில் பல பேர் இறந்தே போய்விடுகிற செய்திகள் நமக்கு வருகின்றன. அந்த அளவுக்கு நாம் இதில் ஆறுதல் அடையலாம். யாரும் இறந்து போய்விட்டதாக இப்போது வரையில் அரசு அறிவிக்கவில்லை, அல்லது அடுத்தடுத்த அந்த நிகழ்வுகள் இருக்கக்கூடும். ஆனாலும் கூட நாம் எதனை கவனத்திலே கொள்ள வேண்டும்? ஏன் இப்படி எல்லோரும் ஒரே குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கோயிலில் போய் குவிகிறார்கள் என்றால், கோயில் என்பதும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் அதற்கு சிறப்பு என்று கருதப்படுவதால், கார்த்திகை தீபம் பெரிய கார்த்திகை என்று சொல்கிற வேளையில் அந்த தீபம் ஏற்றப்படுகிற நாளில் திருவண்ணாமலையில் பல லட்சக்கணக்கானவர்கள் கூடுவது போல ஐயப்பன் கோயிலில் இந்த மார்கழி தை மாதங்களில் அப்படி பக்தர்கள் கூடுகிறார்கள். இன்னொரு செய்தியையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பக்கத்திலே பக்தி, இன்னொரு பக்கத்திலே நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும் அதனையும் தாண்டி சிலர் சொல்லுவது, நாங்கள் மாலை போட்டு கொண்டு விட்டால் 3 மாதத்திற்கு புகைப்பிடிப்பதோ மதுவை தொடுவதோ எங்களுக்கு இல்லை, எனவே ஒரு கட்டுப்பாடாக ஒழுக்கத்தோடு இருப்பதற்கும் இது உதவுகிறது என்று சொல்கிறார்கள். 3 மாதங்கள் ஒரு ஒழுக்கத்தோடு இருப்பது நல்லதுதான். ஆண்டு முழுவதும் வாழ்க்கை முழுவதும் ஒழுக்கத்தோடு இருந்தால் அது அதைவிட நல்லது. அதை நாம் இன்னொரு பக்கத்தில் பார்க்க வேண்டும். ஆனாலும் 3 மாதங்களுக்காவது புகைப்பிடிக்காமலும் மது அருந்தாமலும் இருப்பதற்கு எங்களுக்கு இது உதவுகிறது என்று சிலர் கூறுகிறார்கள். கண்டிப்பாக எல்லோரும் அப்படி இருப்பதில்லை. மிக பலர் ஆண்டு முழுவதும் ஒழுக்கமாக இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். புகைப்பிடிப்பதையும் மது அருந்துவதையும் ஒழுக்கக்கேடு என்று கூட நாம் சொல்லுவதில்லை. அது ஒரு உடல்நலக்கேடு. அந்த உடல்நலத்துக்கு 3 மாதங்கள் கேடு வராமல் அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்பது சரி. ஆனால் அதுவும் கூட எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தி கொள்ளுகிற இந்த விரதங்கள் சில நேரங்களில் உடைந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனையும் நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். இப்போது கூட மிக அண்மையில் ஒரு ஐயப்ப பக்தரிடமிருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது. ஏடுகளிலே எல்லாம் ஐயப்பன் கோயிலில் ஒரு பெரிய கலவரமாக ஏற்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டதையும் அந்த பத்திரிகை செய்தி சொல்லிற்று. அது 2000 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி. அடுத்த நாள் எல்லா நாளேடுகளிலும் வந்தது. அந்த சபரிமலை வளாகத்திலேயே சிலர் புகைப்பிடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதிலே தலைமையாக இருந்தவர், ஒருவேளை அவர் அந்த குழுவினுடைய குருசாமியாக இருக்கலாம். அவருடைய பெயர் புருஷோத்தமன். ஆனால் வழக்கு பதிவான போது புருஷோத்தமன் நாயர் என்று அவர் பெயரிலே வழக்கு பதிவாகி இருக்கிறது. அதனை அந்த குழுவிலே இருந்த ஆறுமுகம் என்று தமிழ்நாட்டிலே இருந்து போன ஒரு கன்னிசாமி, நமக்கு தெரியும் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர்களில் பல ஆண்டுகள் தொடர்ந்து போகிறவர்கள் குருசாமியாக ஆகிவிடுவார்கள். தொடக்க நிலையில் இருக்கிறவர்களை கன்னிசாமி என்று அழைப்பார்கள். வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, ஒரு முறை அப்படி அந்த ஐயப்பன் குழுவிலே போகிற போது காவல்துறையை சார்ந்த ஒருவர் அதிலே இருந்தார். அவர் நெடுநாட்களாக தேடிக்கொண்டிருக்கிற இன்னொருவரும் அந்த குழுவிலே இருந்தார். உடனே பாய்ந்து பிடித்து விட வேண்டியதுதானே என்றால் அவரால் முடியவில்லை. காரணம், இவர் அதாவது காவலர் போலீஸ்காரர் கன்னிசாமியாக இருக்கிறார், இவர் தேடுகிற அவர் குருசாமியாக இருக்கிறார், எனவே அவரை பிடிக்க முடியவில்லை என்று வேடிக்கையாக சொல்வது உண்டு. இப்படி பலரும் சேர்ந்து போகிற போது ஒரு குழுவில் இருக்கிற அந்த குழுவின் தலைவராக இருந்த புருஷோத்தம நாயர் என்கிறவர் சபரிமலை வளாகத்திற்குள் புகைப்பிடிக்க தடை என்று போட்டிருக்கிற இடத்திலிருந்து புகைப்பிடிக்க அவரும் மற்றவர்களுமாக அந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிற போது ஆறுமுகம் என்கிற கன்னிசாமி அவர்களை போய் தடுத்தவுடனே அவர்கள் எல்லோருமாக போட்டு அடித்து அவரை நொறுக்கி விட்டார்கள். இதில்
அந்த புருஷோத்தமன் நாயர் என்கிற பெயரே யார் என்பதையும் காட்டுகிறது. அவர்களுக்கும் இங்கே இருந்து போன கன்னிசாமியாக தமிழ்நாட்டிலிருந்து போன ஆறுமுகம். இதில் வேறு வேறு சிக்கல்களும் இருக்கின்றன என்பது நமக்கு புரியும். அதற்கு பிறகு அங்கே இருந்த துணை ஆய்வாளர் பிரதீஷ்குமார் ஓடி வந்து தடுத்திருக்கிறார். அவரையும் தாக்கியிருக்கிறார்கள். பிறகுதான் காவல் படை வரவழைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த புருஷோத்தமன் நாயரின் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டது. இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால். எனவே ஒரு கட்டுப்பாட்டுக்காக இருக்கிறோம் என்று சொல்லுகிற இடங்களில் அந்த கட்டுப்பாடு மீறுவதையும் பார்க்கிறோம். ஆகையினால் அத்தனை பேரும் அப்படித்தான் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதை மகாமகம் குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றாலும் அப்படி ஒரே நேரத்தில் அத்தனை லட்சம் மக்கள் கூடுவதை மக்களே வேறு வேறு நேரங்களில் அதனை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டும். இல்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட அந்த காலத்திலே தான் அங்கே அவர்கள் பக்தியினுடைய காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் அரசாங்கங்களும் காவல்துறையும் மிக கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்களின் பக்தியை நாம் யாரும் தடுத்துவிட முடியாது. ஆனால் அதனை ஒழுங்குபடுத்துகிற உரிமை, ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் பக்தியின் பெயரால் கூடுவதும் அங்கே பல்வேறு விதமான விபத்துகள் நேர்வதும் எதிர்காலத்திலாவது தடுக்கப்பட வேண்டும் என்பதை கணக்கில் கொண்டுதான் இந்த கருத்தை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். வடநாட்டில் இப்படி பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு பாலம் தகர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு பாலத்தில் நடந்து போய், அது ஒரு மரப்பாலம், நடந்து போகிற போது அந்த மரப்பாலமே தகர்ந்து கீழே விழுந்து கீழே ஆற்றிலே விழுந்து ஒரு பெரிய விபத்து நேர்ந்ததையும் நாம் செய்தித்தாள்களிலே படித்தோம். எனவே பக்தி என்பதையும் கூட ஒரு வரையறையோடு ஒழுங்குபடுத்தி கொண்டால் பக்திமான்களுக்கும் நல்லதாக இருக்கும் என்பதை இந்த செய்திகளை பார்க்கிற போது நமக்கு சொல்ல தோன்றுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் பல புதிய கல்வி முறைகள் உருவாகி கொண்டே வருகின்றது. இவற்றில் நாம் கற்க வேண்டிய கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அதற்கேற்ற வேலை வாய்ப்புகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதலாம், அவர் இந்திய அரசாங்கம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் தகுதியுடையவர், அந்த போட்டித் தேர்வுகள் என்னென்ன, அதற்கான தயாரிக்கும் முறைகள் என்னென்ன, அது மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கடைசியாக போன எபிசோடில் பேசும்போது ஐஏஎஸ் தேர்வுகளையும் ஐஎஃப்எஸ் தேர்வுகளையும் குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐஏஎஸ் தேர்வுகளையும் ஐஎஃப்எஸ்ஸுக்கான தேர்வுகளையும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒரே எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரிலிமினரி ஒரு மாணவர் எடுக்கும்போது ஒரே அட்டம்ப்டில் ஒரே முறையில் ஐஏஎஸும் ஐஎஃப்எஸ்ஸையும் ஒரே மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கான சில காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஐஏஎஸும் ஐஎஃப்எஸ்ஸையும் சேர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கான ஐஎஃப்எஸ்க்கான அட்டம்ப்ட்ஸும் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐஏஎஸ்க்கான அட்டம்ப்ட்டும் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா தொடர்ச்சியாக 2 முக்கிய தேர்வுகளை எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ இந்த ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் என்ன மாதிரி அந்த தேர்வு முறை இருக்கும், அதாவது இந்திய வன பாதுகாப்பு பணி அப்படின்னு சொல்கிறேன், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த பணியை பற்றி நம்ம பார்ப்போம். அது இந்த ஐஎஃப்எஸ் எக்ஸாமில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ்க்கும் ஐஎஃப்எஸ்க்குமான ஒரே காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் வரும். ஐஎஃப்எஸில் இப்போ ஒரு முக்கிய தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய தேர்வு ஒன்று வரும். இந்த ஐஎஃப்எஸ்க்கான முக்கிய தேர்வில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் 2 பேப்பர் இருக்கும். அது போக ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன சிக்கல் வருது அல்லது இதில் என்ன முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் சயின்ஸ் அல்லது அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விஞ்ஞானம் சார்ந்த பாடங்கள் தான் இதில் விருப்ப பாடமாக இருக்கின்றன. இது கொஞ்சம் அடிப்படையில் ஒரு சிக்கலான விஷயம். அதனால தான் உங்களுக்கு ஐஏஎஸ் தேர்வை ஐஏஎஸ் தேர்வை ஐஎஃப்எஸ் தேர்வை ஒன்றா எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. இப்போது இதில் ஆங்கிலம் தாள், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்னு சொல்லி ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் 2 பேப்பர், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பேப்பர் 2 பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் மொத்தமே பார்த்திங்கன்னா 5 பேப்பர் தான். இந்த 5 தாள்களுமே ஐஏஎஸ் தேர்வுகள் போல் அல்லாமல்
இதில் குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு எந்த பேப்பருமே கிடையாது. எல்லா பேப்பர்ஸுமே வந்து ரேங்கிங்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதில் வந்து அதில் இன்னும் முக்கியமாக என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஐஏஎஸ் தேர்வுகள் அப்படின்னு வருகிற போது அதில் வந்து இந்த மொழி பாடங்கள் அல்லது இந்த மொழித்தாள்கள் வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, மொழித்தாள்களில் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், பேசிக்கலி நீங்கள் வந்து மொழித்தாளை வந்து பாஸ் பண்ணால் தான் மிச்ச பேப்பர்ஸ் வந்து இவாலுவேட் பண்ணுவாங்கன்ற ஒரு சிக்கல் வரும். ஆனால் இந்த ஐஎஃப்எஸில் அப்படி இல்லை. மொழித்தாளே உங்களுக்கு ரேங்கிங்க்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், மொழித்தாளில் வந்து ரேங்கிங் எடுத்துக்கிறதுனால அதில் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் லெவலுக்கு தயாராகக்கூடிய ஒரு மாணவர் வந்து ஆங்கில அறிவை வந்து வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அது எப்படி வளர்க்கலாம், அது என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆங்கிலம் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் கிடையாது ஐஎஃப்எஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும். அந்த தேர்வில் அந்த தாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுடைய ரேங்கை டிட்டர்மைன் பண்ணும். அது உங்களுடைய தரவரிசையில் உங்களுடைய பெயர் இடம்பெறுவதற்கு அது முக்கியமான காரணியாக இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா பொது அறிவு தாள் 2 இருக்குது. இந்த ஜென்ரல் நாலேஜ் இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா, இது ஐஏஎஸை காட்டிலும் இது கொஞ்சம் சுலபமான பேப்பராக தான் இருக்கும். இதுலேயும் பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தான் வரும். நான் 2-3 எபிசோடுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்விற்கான வினாக்கள், அதாவது கேள்விகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார், கரண்ட் அஃபேர்ஸை பேஸாக வச்சுக்குவார். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் பெரும்பாலான கேள்விகளை அவர்கள் பாடங்களோடு தொடர்பு படுத்தி கேட்கிறார்கள். அப்படி தான் கேட்க முடியும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டால் அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. உதாரணமாக அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியா. அது வந்து கடல் போல் பெருகிக்கிட்டே போய் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 8 கேள்வி அல்லது 10 கேள்வி தான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும். அந்த 10 கேள்விக்கு நீங்கள் எந்த மாதிரியாக வந்து விடையளிக்கிறீர்களோ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு அதிகாரி ஆவதற்கு தகுதியானவரா அப்படிங்கிறத நான் சோதித்து பார்த்து ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகிற போது எந்த கான்செப்ட்லேருந்து நான் உங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரும்போது, நான் வந்து ஒரு லாஜிக் டெவலப் பண்ணுறதுக்காக, ஒரு ரீசனபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் நான் போக வேண்டியிருக்கும். அதனால தான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா எபிசோட்லேயும் ஒரு முக்கியமான பகுதி நான் தொடர்ச்சியாக இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே வருது, கரண்ட் அஃபேர்ஸ். அன்றாட நிகழ்வுகளை ஃபாலோ பண்ணுறது நிறுத்தாதீங்க. ஸோ எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம தொடர்ச்சியாக வருகின்ற எபிசோட்ஸ் நம்ம பேசுவோம். அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஐஎஃப்எஸ் தேர்வு முறையில் வந்து விருப்ப பாடங்கள் மற்றும் ஜென்ரல் நாலேஜ் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த இரண்டு ஜென்ரல் நாலேஜ் தாள்கள்லையும் பேப்பர்ஸ்லையும் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப சுலபமானது இன் சென்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் சுலபமானது. பொதுவாக கேள்விகள் பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேரெக்டாக தான் இருக்குது. அந்த கேள்விகள் எப்படி கேட்குறாங்க, எப்படி பதில் எழுதணுங்கிறது கொஞ்சம் அடுத்த எபிசோட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, 2 ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் இருக்குது. இது தவிர ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஒரு விருப்ப பாடம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த விருப்ப பாடத்தில் 2 தாள்கள் இருக்கும். ஸோ அந்த 2 தாள்கள் விருப்ப பாடம், 2 தாள்கள் ஜென்ரல் நாலேஜ், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் சேர்ந்து 5 பேப்பர் வந்து உங்களுக்கு ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் இருக்குது. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் ஒரு மாணவர் பாஸ் பண்ணார்னா, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு சொன்ன மாதிரியே ஒரு கட் ஆஃப் சிஸ்டம் தான். எந்த தாள்லையுமே வந்து அல்லது எந்த ஒரு ஐஎஃப்எஸ்எல் மொத்த மதிப்பெண்கள்லையுமே பார்த்திங்கன்னா, இத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ், இத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரேக் பாயிண்ட்டே கிடையாது. இது கட் ஆஃப் சிஸ்டம். ஆண்டுதோறும் ஆண்டுக்காண்டு மாணவர்களுடைய அந்த போட்டியாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. யூபிஎஸ்சி தான் அந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த கட் ஆஃப் வந்து எவ்ரி இயர் மாறும். அந்த கட் ஆஃப் என்னங்கிறது வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே, அதாவது அந்த தேர்வு முறை, அந்த தேர்வு முடிஞ்ச அந்த ஆண்டுக்கான தேர்வு முடிஞ்ச உடனே யூபிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணதில் வச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கட் ஆஃபை தாண்டவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா, அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த செலெக்ஷனுக்கு போகிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஐஎஃப்எஸில் என்ன வரும்னு சொன்னால், ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று வரும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபிசிக்கல் குவாலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படும். அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. உதாரணமாக வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் டெஸ்ட் ஒன்று உண்டு. அந்த வாக்கிங் டெஸ்ட்டு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆண்களாக இருந்தால் 25 கிலோமீட்டரும், பெண்களாக இருந்தால் 14 கிலோமீட்டர் வந்து நடக்க வேண்டியிருக்கும். 4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 4 மணி நேரத்தில் நடக்க வேண்டியிருக்கும். இது போக பேசிக் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ்அப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் வந்து
ரன்னிங் மாதிரி, ரன்னிங் நான் முதல்ல சொன்னேன் அது மாதிரி கொஞ்சம் புஷ்அப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சில சிட்டப்ஸ் எடுக்க முடியும், 20 புஷ்அப்ஸ் 20 சிட்டப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐஎஃப்எஸ் போகணும், எனக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களை உடல் ரீதியாகவும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மூன்றாவதாக இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொன்று வர்றதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ. அதாவது இன்டர்வியூங்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம், ஆளுமை தேர்வு. இந்த ஆளுமை தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது, ஐஎஃப்எஸ் எக்ஸாமுக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும், அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு சில தேர்வுகள், இந்த ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் தவிர வேறு சில தேர்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.